நண்பர்களே, இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நாம எடுத்த முடிவு அல்ல, நம் மீது திணிக்கப்பட்ட முடிவு. ஏனென்றால் பல வருடங்களாக நமது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகும் மக்களின் அடிப்படை வசதிகள் கவனிக்கப்படாத காரணத்தினால், அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினாலே நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம். நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டிய நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், உயர் அதிகாரிகள் போன்ற அனைத்து மட்டத்திலும் நாம் முயற்சிகள் மேற்கொண்டோம். எந்த நடவடிக்கையும் ஏற்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே இந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டதற்கு நம்மோடு துணை நிற்க வேண்டியவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளவர்களும் தான் காரணமே போல ஒழிய நாம் அல்ல. ஆகவே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்று நடத்துகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எனக்கு மையம் வாழ்கவே, எனக்கு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை, ஓங்குக ஓங்குக, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை, மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, ராதா நகர் சுரங்கப்பாதையில், ராதா நகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் நடைபெறக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே 2016 திட்டப்படி 2016 திட்டப்படி வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை மத்திய அரசு ரயில்வே துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே 3 லட்சம் மக்களையும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையே RP
ஆர்பி ரோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை பல உயிர்களை இழந்த பின்னும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தாமதம் ஏன் தயக்கம் ஏன் பொதுமக்களின் உயிர் இழப்பு நெடுஞ்சாலை நிர்வாகத்திற்கு சாதாரணமா நெடுஞ்சாலைத்துறையை பதில் சொல் தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு நடவடிக்கை பல ஆயிரம் பொதுமக்கள் பயன்படுத்தும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு தயக்கம் ஏன் தாமதமே தமிழ்நாடு அரசு தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மின் வாரியமே அஸ்னாபுரம் பகுதி மக்களை மின் வெட்டு உயர் மின் நிறுத்தம் பிரச்சனைகளில் பாதுகாக்க அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றி திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை பொதுமக்களை பாதுகாக்க நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை தாம்பரம் மாநகராட்சி சாலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை சாலைகளை முறையாக போட முறையாக பராமரிக்க நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமே மழை நீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்க மழைநீர் கால்வாய் அமைப்பதற்கு நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை
தாம்பரம் மாநகராட்சி பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற குறிப்பிட்ட இடைவெளியில் கலந்துரையாடல் கூட்டங்களை கூட்டி விவாதித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நடவடிக்கை வாழ்க வாழ்கவே இறப்பு மையம் வாழ்கவே நிலைக்கு நம்மளை தள்ளியது இந்த நிர்வாகங்கள் தான். சாலைகள் ஆக்கிரமிப்பில் அகற்றப்படுறதுல பல உயிர்கள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. பல 10 வருஷங்களா நம்ம பல்வேறு பட்டத்திலும் நம்ம கோரிக்கைகளை சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இப்போது சிட்லப்பாக்கத்தின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் நம்ம கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவார்கள். கோயம்பேட்டையில் ஒரு மேம்பாலமே இல்லாத நிலைமை. அதுவும் மக்கள் கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் போறதுக்கான ஒரு ஏற்பாடு முறைகளே கிடையாது. ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. இருந்த பஸ்ஸும் போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஆனா தொடர்ந்து இது சம்பந்தமாக இடைவிடாமல் இன்னைக்கு நல சங்கங்கள் பல்வேறு இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன நடக்க வேண்டுமோ, எதை கோரியிருக்கிறார்களோ அந்த கோரியதை நடைபெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. வருகிற தேர்தல் வரப்போது இந்த தேர்தலில் இது ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட வேண்டும். இங்க இருந்து ரயில்வே ட்ராக் வழி கோயம்பேட்டைக்கு எப்படி போக முடியும்? அதே மாதிரி இந்த பகுதி அந்த பகுதியும் இணைப்பதற்கான ஏற்பாடுகள் இல்லை. நீங்க வைஷ்ணவ காலேஜ் அங்க ஒரு கேட் இருக்கு. வைஷ்ணவ கேட்ல இருந்து அந்த மக்கள் அங்கிருந்து இங்கிருந்து கலந்து வரணும்னா அந்த கேட் திறக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? அப்ப கேட்டுடைய பர்பஸே சர்வ் ஆகலையே. அதனாலதான் மேம்பாலம் போடுங்கன்னு சொல்றோம். இந்த இடத்துல ராதா நகர்ல கூடியது இன்னைக்கு ஒரு அடிப்பாலம் போட்டிருக்காங்க. ஆனா மழை காலத்துல இந்த இடத்த நீங்க பயன்படுத்தவே முடியாது. இதுல தண்ணி தான் நிற்கும். அதனாலதான் அன்னைக்கு சொன்னோம், மேம்பாலம் போடுங்க, இந்த மாதிரி தரைப்பாலம் போடாதீங்கன்னு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே போகுது. உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். சாலைகளெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கு. நாம போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா இது தடங்களாக இருக்குது என்று போலீஸ் துறை சொல்கிறார்கள். ஆனா இதே போன்ற பல தடங்கல்கள் இன்னைக்கு ஆக்கிரமிப்பால இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? இது என்ன பண்ண போறாங்க? காவல்துறை அவங்க கடமையை செய்யறாங்க. அவங்க அந்த பாதுகாக்கணும், இதெல்லாம் மக்களை பாதுகாக்கணும். ஆனா பிரச்சனைகள் என்ன இருக்குது? நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நம் மக்களுடைய பிரச்சனைக்காக, வேற எதுவும் இதுக்காக இல்லை, தனிப்பட்ட விருப்பத்துக்காக இல்லை. இன்னைக்கு நேஷனல் ஹைவே பக்கத்துல இடமே இல்லாம சுருங்கி இருக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தள்ளி இருக்கு. அதை கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டாங்கன்னா இந்த இடத்த பண்ணி அந்த ரோடு இடத்தையும் வைடன் பண்ணிருக்கலாம். ஆனா நடக்கல. அங்க பாத்தீங்கன்னா வைஷ்ணவ காலேஜ்ல மேம்பாலம் வந்தா பெட்டரா இருக்கும். இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோ வந்தா மெட்ரோ எந்த இடத்துல அந்த வண்டிகள் நிறுத்துவாங்க, என்ன ஏற்பாடுகள் இருக்கு, என்னென்ன செய்ய போறாங்க. இதுக்கு மேல ஒரு ரோடு வரப்போகுது. அந்த ரோடு எங்க போகுது? அதனாலதான் சொல்றேன், இந்த திட்டங்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா
அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்க இப்பவே திட்டமிடுங்க, பேசுங்க, நலசங்கங்களோட பேசுங்க, பேசி அந்த திட்டங்கள்லாம் உட்படுத்தி என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி பாதாள சாக்கடை திருவிக்கா நகர்ல ஒரு பம்பிங் ஸ்டேஷனே இல்லாம அந்த இடத்துல வந்து பாதாள சாக்கடை. ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு வந்து மழைநீர் காவால போகுது. மழைநீர் காவால போய் செம்பாக்க ஏரிக்கு போகுது, வத்சலாபுரம் ஏரிக்கு போகுது. பாதாள சாக்கடை திட்டம் என்பது ஒரு தேவையான முறையில் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணாமல் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்துதான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள். எங்களுக்கு என்ன காலைய காலத்தால வந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் வேண்டுதலாம் கிடையாது. ஆனா எங்க பிரச்சனை தீராமல் போனால், தீர்க்கப்படாமல் இருந்தால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாருக்கும் தேவையானதுதான். மேயருக்கு இது தேவை, கமிஷனருக்கும் தேவை, இல்லை எம்எல்ஏக்கும் தேவை, எம்பிக்கு தேவை. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த தீர்வை கொண்டு வாருங்கள் என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம். அந்த முறையில இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நாம் நடத்துவோம். இன்னும் தீவிரமடைவதுதான். தேர்தல் நெருங்க நாம் இந்த போராட்டத்தை இதை தீவிரப்படுத்துவோம் என்பதை கூறிக்கொண்டு, அதனால அது அதே மாதிரி இந்த சுரங்கப்பாதையிலிருந்து கோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு வசதி ஏற்பாடு கொடுக்கணும்னு சொன்னோம். அது அப்படி வந்து இப்படி போனோம். இதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, சுற்றி வர்ற ஏற்பாடு. நம்ம கோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி வர்றதுக்கான ஏற்பாடுகள் இது அப்படியே நடுவில் பண்ணாங்கன்னா நேராக போய் மேலே ஏறிடலாம். அதே மாதிரி எஸ்கலேட்டர் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுங்க. அந்த முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து ரயில்வே, நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை எல்லா துறையும் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காண வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் இத்துடன் நிற்காது, மேலும் தீவிரமடையும் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலைக்கு தள்ளியது இந்த நிர்வாகங்கள் தான். மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகங்கள், அமைச்சர் பெருமக்கள், நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள், இவர்கள்தான் நம்மளை இந்த நிலைக்கு தள்ளினார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ரயில்வே கேட்டுகளுக்கு பிறகு, அதாவது வைஷ்ணவ கல்லூரி, இது நம்ம ராதாநகர் கேட், இதுக்கு இந்த பக்கம் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அது பெரும்பாலானவர்கள் உழைக்கும் மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள். இந்த மக்கள் பயன்படுத்தி வந்த அரசு பேருந்து 15 வருடங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம் இந்த கேட்டுகளை காரணம் காட்டி. அது முதல் இந்த ரயில்வே கேட்டுகளில் அரசு பேருந்து சென்று ஒரு வகையிலே சுரங்கப்பாதை வேண்டும் என்று இணைப்பு மையம் சார்பில் 2004ஆம் ஆண்டு முதல் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். நாங்கள் கோரிக்கை கொடுக்காத ஆட்களே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், உயர் அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சர், இவ்வளவு பேருக்கும் நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்கள் கோரிக்கைகள் கவனிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம். இது காரணம் நடவடிக்கை எடுக்காதவர்களை தவிர நாங்கள் அல்ல. அதை ஒன்று நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இந்த சுரங்கப்பாதை 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் இது வந்து 50 விழுக்காடு ரயில்வேயும் 50 விழுக்காடு ஹைவேஸும் இந்த ஷேரிங் இதில் வந்து இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ரயில்வே துறை சார்பிலே அவங்களுடைய போர்ஷன் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதன் பிறகு இந்த சுரங்கப்பாதையை அதாவது லகுரக வாகனங்கள் இருவழி சுரங்கப்பாதை, அதன் பிறகு 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சுரங்கப்பாதையானது நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது. அத்தனை முயற்சிகளையும் தடுத்து நிறுத்தியது இணைப்பு மையம் தான். இணைப்பு மையம் இல்லை என்று சொன்னால் இந்நேரம் இது நடைபாதை சுரங்கப்பாதையாக அமல்படுத்தப்பட்டிருக்கும். அதன் பிறகு அந்த இதிலே எல்லா சுரங்கப்பாதையிலும் உள்ளது போல சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைபாதைக்கு போவதற்கு, பொதுமக்கள் போவதற்கு படிக்கட்டு அமைப்பதற்கு அந்த ஸ்கீமிலே வழி இருக்குது.
வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த படிக்கட்டில் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்வே துறை உயரதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள் அத்தனை பேரையும் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஆனால் ரயில்வே துறை என்ன சொல்றாங்கன்னா, ஹைவேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ரயில்வே போர்ஷன்ல உள்ளதுனால ரயில்வே தான் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஜிஎம்ஏ நாங்கள் பலமுறை பார்த்தோம், ரயில்வே துறையை பதில் இல்லை. ஆர்டிஐ ஃபைல் பண்ண பதில் இல்லை. அதன் பிறகு வேற வழி தெரியாமல் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். இந்த வழக்கை போன 17ஆம் தேதி வந்தது. அதற்கு நாம் கொடுத்துள்ள அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த பெட்டிஷன் இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்டெப் போடணுன்றது, அதை 6 வாரத்துக்குள்ள நீங்க கன்சிடர் 6 வாரத்துக்குள்ள கன்சிடர் பண்ணுங்க, ஆர்டர் கிடைச்சா 6 வாரத்துல கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்னும் அது அபிஷியலா அது வெப்சைட்ல ஏறாதனால அந்த ஆர்டர் நான் என்னால ஷேர் பண்ண முடியல. அடுத்த வாரம் அநேகமாக ஏறிவிட்டு நினைக்கிறேன். அதோட ஜிஸ்ட் வந்துருச்சு, எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க லாயர். ஒன்று ரயில்வே கேட்ல கிட்டத்தட்ட 2010 நம்மளோட ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி 2014ஆம் ஆண்டு அரசு பேருந்து சென்று ஒரு வகையில் 60 கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டப்பட்டது. அது குறித்து நாங்கள் கேட்ட பொழுது ராதாநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்தவுடன் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு பதில் ரைட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ஏனோ தெரியல, அதை பண்ணுவதற்கான நிலையே இல்லை. அது பண்ண முடியலன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் தீவில் இருப்பது போல ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட நன்மங்கல வரையில இது ஒரு மெயின் லிங்க் ரோடு. இந்த மாதிரி ஒரு ரோட்ல இப்ப சின்ன சின்ன கிராமங்கள் கூட அரசு பேருந்து வசதி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த 3 லட்சம் மக்களும் அந்த வசதி இல்லாமல் டிவியில் போல வாழ்வது என்பது சரியான அருகுமையாக இருக்க முடியாது. மாண்புமிகு முதல்வர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நாங்கள் அன்றாடம் டிவியில பார்க்கிறோம், இன்று காலையில் கூட பார்த்தோம், சின்ன சின்ன கிராமங்களில் கூட நீங்கள் மக்கள் நல திட்டங்களை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இந்த 3 லட்சம் மக்கள் நகர பகுதியிலே வாழ்கின்ற மக்களின் இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். காவல்துறை நண்பர்களுக்கும் இது ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இந்த கோரிக்கையை முதல்வர் கவனத்திற்கு தயவு செய்து கொண்டு சென்று இந்த மக்களுக்கு விடிவாலம் பிறப்பதற்கு வழி ஏற்படுத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல அப்னாபுரம் பேருந்து நிலையம் 2004ஆம் ஆண்டு அந்த இப்போ தற்போது இயங்குகின்ற இடமானது வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அங்க பேருந்து நிலையம் இயங்குகிறது என்று சொன்னால் முழுக்கிரட்டு இணைப்பு மையத்துக்கு தான், இணைப்பு முயற்சி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இணைப்பு மையம் இப்போது பஸ் ஸ்டாண்ட் அங்கே போட்ட பிறகு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கிருந்து இந்த பேருந்து யூஸ் பண்றாங்க, லேடிஸ் போறாங்க, பொதுமக்கள் போறாங்க. ஒரு அடிப்படை வசதி, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. தாய்மார்கள் ஜென்ஸாவது எங்கன்னா போய் ஓரமா போயிடுவாங்க, லேடிஸ் போய் அங்க எங்க சார் போக முடியும்? அந்த அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முறை கடிதம் தாம்பரம் மாநகராட்சி கொடுத்தாச்சு. இதுவரையில் அதுக்கான முயற்சிகள் நடைபெறவில்லை. அதே போல அஸ்னாபுரம் பகுதியில் எலக்ட்ரிசிட்டி பிளக்சுவேஷன் நிறைய இருக்குது. அதை கோரிக்கை ஏற்று இப்போது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கோரிக்கை எழுப்பி அங்க ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நாங்களும் அங்கு சென்றிருந்தோம். ஆனால் இப்ப அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல ஆர்பி ரோடு ஹைவேஸ்ல பல முறை நம்ம கடிதம் கொடுத்தாச்சு. அங்க சாலைகள் ஆக்கிரமிப்பு, 2 பக்கமும் சாலை ஆக்கிரமிப்பு. அதனால 2 உயிர்கள், ஒரு +2 படிக்கிற மாணவி பஸ்ல அடிப்படை இறந்து போச்சு, ஒரு முதியவர் ஒருத்தர் இறந்து போட்டார், பல்வேறு ஆக்சிடென்ட்கள். அந்த சாலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கொஞ்சம் அகலப்படுத்த வேண்டும் என்று நம்மள நீண்ட நாள் கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல எல்லா சாலைகளும் ஆக்கிரமிப்பு. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ராதாநகர் மெயின் ரோடு நீங்க இடுப்போடி இல்லாமல் போய் சேர முடியாது சார். இந்த சாலையில அங்கங்க மேடுப்பெல்லாம் சாலை முழுக்க பிரேக்கர், ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. இந்த சாலையை முறையா போடுறது கிடையாது. இஷ்டத்துக்கு சாலையை போட வேண்டியது. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஒரு மழை பெஞ்சுனா சாலை கரைஞ்சி போகுது. இது என்ன நிர்வாகம்னே தெரியல. அதே மாதிரி மழைநீர் கால்வாய் நாங்களும் பல 10 வருஷமா சொல்றோம் சார். மழைநீர் கால்வாயை மழை காலத்துக்கு முன்னால டூர் வாருங்க, கால்வாய் இல்ல இடத்துல கால்வாய்கள் அமைங்க அப்படின்னு சொல்லி பல 10 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம், கடிதம் கொடுத்துட்டு இருக்கோம், வலியுறுத்திட்டு இருக்கோம்.
மழை காலத்துக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து தூர் வர மாதிரி வீடியோ போடுறாங்க, அப்படியே விட்றாங்க. இது வருஷம் வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் கவனிக்கப்படல. அதே போல மாடுகள் கொஞ்ச நாளைக்கு மூலம் அஸ்தாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரியவர் ஒரு மாடு முட்டி சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அரசு அறிவுறுத்தல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல் இருக்குது, நாய்களை மாடுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி மாநில அரசு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு, சீஃப் செக்ரட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. எந்த நடைமுறையும் இங்க தாம்பரம் மாநகராட்சியில் கடைபிடிக்கப்படுவதில்லை, போதுமான நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால தான் இந்த ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது போன்ற நடவடிக்கை தொடரும். இந்த எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற ஏன்னு கேட்டீங்கன்னா பல வகையில் எங்களை கசிக்க முடியறாங்க. வருஷம் ஆட்டோமேட்டிக்கா 6% வரி உயர்வு சொத்து வரியில. அடுக்கமாடி குடியிருப்புகள்ல புதுசா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 7,500 டெபாசிட் கேட்கறாங்க. ஏற்கனவே வாட்டர் கனெக்ஷன் உள்ளவங்களுக்கும் 7,500 டெபாசிட் இன்சிஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி குப்பைக்கு 2 வகையான வரி, சொத்து வரி மூலமும் மத்திய அரசு மூலமும் 2 வரியான வரி. இந்த மாதிரி பல வரிகளை வசூலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகங்கள் இந்த வரி கட்டுற மக்களை வஞ்சிப்பது நியாயமாகாது, தர்மமாகாது. ஆகவே ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த முதலமைச்சரோ சரி, இந்த அரசோ சரி, எத்தனை நல்ல திட்டங்கள் மக்களுக்கு அளித்தாலும் கூட அதை செயல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் எவ்வளவு நல்ல திட்டங்கள் வந்தாலும் இந்த அரசுக்கு மக்கள் இடத்தில் கெட்ட பேர் தான் உருவாக்கும். அந்த கெட்ட பேரை உருவாக்குவர் அதிகாரிகள் தான், நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் தான் என்பதை வலியுறுத்தி இந்த இதில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைகள் பல முறை தாங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கடிதம் அனுப்பியிருக்கிறோம், சிஎம் செல்லில் கொடுத்திருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தி கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எந்த எதுக்குமே எங்களுக்கு எந்தவித பதிலும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை. இது சரியான போக்காக அமையாது. நீங்க எவ்வளவு நல்ல திட்டங்கள் செய்தாலும் கூட இந்த மாதிரி மக்கள் நகர பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் இந்த மாதிரி ஒரு தீவிர இருப்பது போல வாழ்வது என்பது சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கூடிய வரி நாங்கள் இதன் வாயிலாக ஒரு அப்பீல் என்ன சொல்றோம்னா, சிஎம் நாங்கள் சந்திக்க தயாரிக்கிறோம். பல முறை நாங்கள் கடிதம் கொடுத்து மெயில் அனுப்பியும் எங்களுக்கு எந்தவித சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. ஆகையினால இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் வந்து நேராக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நியாயமான கோரிக்கைகளை தான் நிறைவேற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி. வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, இணைப்பு மையம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, நலச்சங்கங்கள் வாழ்கவே, இணைப்பு மைய ஒற்றுமை, இணைப்பு மைய ஒற்றுமை ஓங்குக 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 ஓங்குக. நலச்சங்கங்களின் ஒற்றுமை, நலச்சங்கங்களின் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. மத்திய அரசு ரயில்வே துறையே, மத்திய அரசு ரயில்வே துறையே, ராதா நகர் சுரங்கப்பாதையில், ராதா நகர் சுரங்கப்பாதையில் திட்டத்தில் உள்ளபடி, திட்டத்தில் உள்ளபடி சுரங்கப்பாதையில் நடைமுறைக்கு, சுரங்கப்பாதையில் நடைமுறைக்கு பொது மக்கள் செல்வதற்கு, பொது மக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு, படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை. மத்திய அரசு ரயில்வே துறை, மத்திய அரசு ரயில்வே துறை, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை 2014 திட்ட அறிக்கையின்படி, 2014 திட்ட அறிக்கையின்படி வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில், வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில், அரசு பேருந்து சென்று வரும் வகையில் இரு வழி சுரங்கப்பாதை அமைக்க, இரு வழி சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை 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 நடவடிக்கை. மத்திய அரசு ரயில்வே துறை, மத்திய அரசு ரயில்வே துறை, தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை
தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்க பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையே ஆர்பி ரோடு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை பல உயிர்களை இழந்த பெண்ணும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தாமதம் ஏன் தயக்கமேன் பொதுமக்களின் உயிர் இழப்பு நெடுஞ்சாலை நிர்வாகத்திற்கு சாதாரணமா நன்றி சார். இந்த நம்மளோட வேண்டுகோளை ஏற்று இங்க வந்திருந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் நலச்சங்க சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இணைப்பு மையம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நமது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இது போன்ற பல்வேறு முயற்சிகள் நடைபெறும் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை நண்பர்களுக்கு எங்களோட அன்பான வேண்டுகோள், இந்த கோரிக்கைகளை உங்கள் மீடியா மூலமாக மேலிடத்துக்கு நீங்க கொண்டு சென்று எங்களுக்கு நீங்களும் ஒரு பகுதியில் நீங்களும் குடியிருப்பு வாசிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு மேலும் முயற்சிகள் எடுப்போம் என்று கூறி நன்றி கூடிய விரைவுடன் நன்றி, வணக்கம்.